கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சத்ருவாய் யார் எழுப்பினாலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் எழுப்பினாலும், உறவினர்கள் எழுப்பினாலும், அல்லது வேலை செய்கிற இடங்களிலே எழுப்பினாலும், சத்ரு நமக்கு விரோதமாக யாரையாவது எழுப்பினாலும், நாம் அவர்களை சிநேகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் யாரை எழுப்பினாலும், யாராவது நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும், நாம் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று. நமக்கு விரோதமாக யாராவது எழும்பி நம்மை சபித்தால் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம்மை யாராவது பகைத்தால், தூற்றினால், நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்தால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்மை யார் நிந்தித்தாலும், தவறாய் பேசினாலும், இகழ்ந்தாலும், நம்மை சபித்தாலும், துன்பப்படுத்தினாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை செய்யும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து, சுய விருப்பத்தை வெறுத்து, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுங்கப்பா. புது புது கிருபையினால் எங்களை நிரப்புங்க. நம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, நம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. இந்த காலை வேளையிலுமே ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்புங்க. இந்த புதிய நாளிலும் உடைய வல்லமையினால் நிரப்புங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கிருபை வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை எங்களை உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. வேலை காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பூமிக்கிற ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்கிற நன்மைகளினாலும் எங்களை நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோரோடு, வியாதியோடு இருக்கிறார்கள், என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.